நீங்கள் இப்போ ரொம்ப அமைதியா எந்த அசைவும் இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில நீங்க வினாடிக்கு பலாயிரம் மைல் வேகத்துல இந்த பிரபஞ்சத்துல தூக்கி எறியப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, இப்போ உங்க மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அடிப்படையில இந்த பிரபஞ்சம் சுழலும் போது ஏற்படுற ஒரு மாபெரும் காந்த உராய்வோட வெளிப்பாடுதான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, தகவல் பெருக்கத்தால சோர்வடையாம ரொம்ப வேகமா அதே சமயம் ஆழமா புது விஷயங்களை கத்துக்க துடிக்கிற உங்களுக்காகவே உருவாக்கின இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் அப்படிப்பட்டது. 48 இறை உணர்வும் அறநெறியும் அப்படிங்கிற ஒரு மிக ஆழமான ஆடியோ பதிவு தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இது வழக்கமான தத்துவ விவாதமாகவோ அல்லது மத பிரசங்கமாகவும் இல்ல. மனித வாழ்வோட மிக முக்கியமான 2 விஷயங்களை, அதாவது கடவுள் மற்றும் அறநெறி ஆகியவற்றை அணு, காந்த அலை, மூளையோட அலைவரிசை அப்படின்னு முற்றிலும் ஒரு புதிய விஞ்ஞான லென்ஸ் வழியா பாக்குது. சரி, இத விரிவா பாப்போம். எடுத்த உடனேயே இந்த மூலப்பொருள் மதங்களை பத்தி ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. காலங்காலமா நம்ம பல மதங்களை பத்தி பேசுறோம். ஆனா இந்த பதிவு அடிப்படையில எந்த மதத்திற்கும் தனி பெயர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆமா, உலகத்துல உள்ள மதங்களோட வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான உண்மை புரியும். நாம இன்னைக்கு பயன்படுத்துற மதங்களோட பெயர்கள் எல்லாமே அந்தந்த வாழ்க்கை நெறிகளை தொகுத்து கொடுத்த மகான்களோட பெயர்கள் மட்டுமே. ஓ, அப்போ மதங்களுக்குன்னு சொந்த பெயர் கிடையாதா? கிடையாது. எந்த மதமும் வானத்திலிருந்து ஒரு பேரோட குதிக்கல. பேர்கள் வெவ்வேறா இருந்தாலும் எல்லா மதங்களோட அடிப்படை நோக்கமும் 2 மட்டுமே அப்படின்னு இந்த பதிவு மிக தெளிவா கூறுது. அந்த 2 விஷயங்கள் என்னென்ன? ஒன்னு இறை வழிபாடு, மற்றொன்று அறநெறி. கரெக்ட். இந்த அறநெறி அப்படிங்கறத இந்த மூலப்பொருள் விளக்கும் இதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவா அறநெறினா என்ன? ஏதோ காட்டுல போய் தவம் செய்யறது, உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றது அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆமா, அது ஒரு தவறான புரிதல். ஆனா சமூகத்துல ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ்றதுதான் உண்மையான அறநெறி அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அதிலும் குறிப்பா பரித்துண்ணல் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஈட்டுண்ணல் அப்படிங்கிற நிலைக்கு மாறுறதுதான் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுது. மிகச்சரியான புள்ளி. இதை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். பரித்துண்ணல் அப்படின்னா என்ன? நேரடியா சொல்லணும்னா மத்தவங்களோட உழைப்பையோ பொருளையோ அல்லது சுதந்திரத்தையோ பறித்து வாழ்வது. அதாவது ஒட்டுண்ணி மாதிரி மத்தவங்கள சார்ந்து அவங்கள சுரண்டி வாழ்றது. சரியா சொன்னீங்க. அத கைவிட்டுட்டு தன் சொந்த உழைப்பால ஒரு பொருளை ஈட்டி அத மத்தவங்களோடு பகிர்ந்து வாழும் ஈட்டுண்ணல் முறைக்கு நாம மாறணும். இதை நாம இன்றைய நடைமுறை வாழ்க்கையோடு, குறிப்பா நமது கார்ப்பரேட் அல்லது அலுவலக வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம்னு தோணுது. கண்டிப்பா. ஒரு அலுவலகத்துல இன்னொருத்தர் செஞ்ச வேலைக்கான பாராட்டையோ நற்பெயரையோ நம்ம தட்டி பறிச்சா அதுவும் பரித்துண்ணல் தானே. இந்த மூலப்பொருள் ஏதோ காட்டுல வாழ்ற முனிவர்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல. இன்னைக்கு நாம சமூகத்துல எப்படி செயல்படுறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு நேரடி விமர்சனமாவே இதை நான் பாக்குறேன். தன் சொந்த திறமையால உழைச்சு அந்த வெற்றிய குழுவோட பகிர்வதுதான் ஈட்டுண்ணல். உண்மைதான். இதுல ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய 3ம் அடங்கும்னு மூலப்பொருள் அழகா சொல்லுது. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த செயலோட விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்போதோ அல்லது பிற்காலத்திலோ உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் பார்த்து கொள்வதுதான் உண்மையான ஒழுக்கம். இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. தொடக்க காலத்துல மனிதர்களை இந்த ஒழுக்கத்துக்குள் கொண்டு வர, அவங்கள நல்வழிப்படுத்த ஸ்வர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஆசை மற்றும் பயம் காட்டப்பட்டது இல்லையா? ஆமா, அது அன்னைக்கு தேவைப்பட்டது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழுந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக பொருத்தப்படுற ட்ரெயினிங் வீல்ஸ் மாதிரி தான் சொர்க்கம் நரக பயம். வாவ்! இங்க கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மூலப்பொருளும் ஏறக்குரிய அதே தான் சொல்லுது. ஆரம்பத்துல அந்த பயிற்சி சக்கரங்கள் தேவைப்பட்டுச்சு. மனித மனம் முதிர்ச்சி அடையாத காலத்துல தவறு செஞ்சா நெருப்புல தள்ளப்படுவாய் அப்படிங்கிற பயமோ, நல்லது செஞ்சா தேன் ஓடும் நதிக்கு செல்வாய் அப்படிங்கிற ஆசையும் தேவைப்பட்டுச்சு. ஆனா விஞ்ஞானம் வளர வளர கற்பனைகளுக்கு அங்க இடம் இல்ல. ஆமா, ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ட்ரெயினிங் வீல்ஸ் இல்லாமலேயே குழந்தையால பேலன்ஸ் செஞ்சு சைக்கிள் ஓட்ட முடியும் இல்லையா? கரெக்ட். அதுபோல இன்றைய விஞ்ஞான யுகத்துல மனிதன் அந்த பயிற்சி சக்கரங்கள் இல்லாமலேயே சுயமாக சிந்திக்க தொடங்கிட்டான். சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற பயத்தை கடந்து இயற்கை விதிகளின்படி ஒரு செயலை செஞ்சா அதற்கான விளைவு நிச்சயம் உண்டு அப்படிங்கறத உணர்ந்து செயல்பட வேண்டிய காலம் இது. அந்த இயற்கை அல்லது பிரபஞ்சத்தின் விதிகளை பற்றி பேசும்போதுதான் இந்த மூலப்பொருள் உண்மையிலேயே மிகவும் ஆழமான ஒரு விஞ்ஞான காலத்துக்குள் நுழையுது. ஓ, அப்படியா? ஆமா,
பிரபஞ்சத்து நாம காணும் அத்தனை பொருட்களுமே அடிப்படையில ரெண்டே விஷயங்கள் தான் அப்படின்னு இது சுருக்கிடுது. ஒண்ணு, நாம கண்ணால் காணும் இந்த உடம்பு, கோள்கள், நட்சத்திரங்கள் என எல்லாமே அணுக்களின் கூட்டு. சரி, ரெண்டாவது மற்றொன்று, இந்த அணுக்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற சுத்த வெளி, அதாவது பியோர் ஸ்பேஸ். ஒரு நிமிஷம், இங்கே ஒரு யதார்த்தமான கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். கேட்பாளர்களுக்கும் இந்த கேள்வி கட்டாயம் எழும். கேளுங்க. அணுவிலிருந்து சுத்தவெளி வந்திருக்க முடியாது, எல்லையற்ற அந்த சுத்தவெளியிலிருந்து தான் அணுக்கள் வந்திருக்க முடியும்னு மூலப்பொருள் சொல்லுது. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லாத ஒரு இருட்டான சூனியம் போன்ற வெட்ட வெளியிலிருந்து எப்படி இந்த மாபெரும் பிரபஞ்சமும் இத்தனை கோடிக்கணக்கான அணுக்களும் உருவாக முடியும்? ஒன்றுமே இல்லாததிலிருந்து எப்படி இவ்வளவு பெரிய பௌதிக அமைப்பு வர முடியும்? இது நம்புவதற்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. பார்வைக்கு அப்படி தோன்றினாலும் சுத்த வெளி அப்படிங்கிறது சூனியம், அதாவது ஆங்கிலத்துல சொல்ல போனா அது நத்திங்னஸ் அல்ல. அப்போ அது என்ன? அது ஒரு பூரணம், பிளனிட்யூட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அடங்கிய ஒரு முழுமை அது. இத விளக்குவதற்கு மூலப்பொருள்ல 2 அருமையான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உதாரணங்கள்? முதல் உதாரணம் ஒரு கோழி முட்டை. ஒரு முட்டைய வெளியிருந்து பார்த்தா ஒரு வெள்ளை நிற ஓடு மட்டும்தான் தெரியும். உள்ளே ஒண்ணுமே இல்ல, அல்லது வெறும் திரவம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா முட்டை உடைஞ்சு குஞ்சு வெளி வரும்போது அதுக்கு மூக்கு, சிறகு, கண்கள், கால்கள் என முழுமையான ஒரு கோழிய அதுக்குள்ள மறைஞ்சிருந்தது அப்படிங்கறது புரியுது. கொஞ்சம் பொறுங்க, நான் இதை மறுக்க வேண்டியிருக்கு. ஏன், என்னாச்சு? முட்டை அப்படிங்கிற உதாரணம் ஓகே, ஆனா முட்டைக்குள்ள கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் DNA இருக்கு, புரதம் இருக்கு, பௌதீக பொருட்கள் இருக்கு. ஆனா சுத்த வெளி அப்படிங்கிறது அப்படி அல்லவே. அது முற்றிலும் காலியான ஒரு வெற்றிடமாச்ச. ஒரு பௌதிக பொருளை எப்படி ஒரு முழுமையான வெற்றிடத்தோட ஒப்பிட முடியும்? மிக சிறப்பான கேள்வி. இங்கதான் நமது சாதாரண புரிதல் உடையது. சுத்த வெளி அப்படிங்கிறது வெறும் காலி இடம் அல்ல. அதனாலதான் மூலப்பொருள் இன்னொரு உதாரணத்தையும் தருது. ஆப்பிள் விதை. ஆப்பிள் விதையா? ஆமா, ஒரு சிறிய விதையை எடுத்துக்கோங்க. அத மண்ணுல விதைச்சா ஒரு பெரிய மரம் உருவாகுது, இலைகள், பூக்கள் வருது, பின் காயாகி பழமாகுது. அந்த பழத்தோட நிறம், சுவை, மனம் என அத்தனை ரசாயனங்களும் அந்த ஒற்றை சிறிய விதைக்குள்ள ஒரு சாத்தியக்கூறாக மறைஞ்சிருந்தது இல்லையா? ஆமா, அதுக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கு. அதே போலவே சுத்த வெளியினுள் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை விஷயங்களும் ஒரு மாபெரும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா அடங்கியிருக்கு. அதனாலதான் பிரபஞ்சத்தின் ஆதி நிலையானது மிகவும் சக்தி வாய்ந்த இருப்பு நிலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓ, இப்ப கொஞ்சம் புரியுது. தற்கால விஞ்ஞானிகள் சொல்ற பிளாக் ஹோல் அல்லது பிக் பேங்குக்கு முந்தைய மாபெரும் அடர்த்தியான நிலையை சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. அது இருட்டல்ல, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கிற ஒரு பேராற்றல். ஓ, இப்ப நல்லா புரியுது. அப்படியானால் இந்த ஆற்றல் நிரம்பிய சுத்த வெளி எப்படி பௌதீக அணுக்களோட தொடர்பு கொள்ளுது? இங்கதான் சூழ்ந்தெழுத்தும் சக்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட மூலப்பொருள் அறிமுகப்படுத்துது. எந்த ஒரு பொருளும் அணுவும் இந்த பிரபஞ்சத்துல அசையாம இல்ல. சுத்த வெளியோட இந்த சூழ்ந்தழுத்தும் அழுத்தத்தின் காரணமாகவே அணுக்கள் தொடர்ந்து சுழலுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றுமே இல்லாத வெளி எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? கடலோட ஆழத்தை நினைச்சு பாருங்க. கடலோட அடிமட்டத்துக்கு செல்ல செல்ல நீரின் அழுத்தம் எப்படி எல்லா பக்கங்கள்ல இருந்தும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் அழுத்துதோ, அதே போல இந்த எல்லையற்ற சுத்த வெளி தன்னுள் இருக்கும் அணுக்கள் அனைத்தின் மீதும் எல்லா திசைகள்ல இருந்தும் ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு. வாவ், அந்த அழுத்தத்துல தான் அணுக்கள் சுழலுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நாம எல்லாம் ரொம்ப அமைதியா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூலப்பொருள்ல உள்ள சில தரவுகளை கவனிச்சா பிரமிப்பா இருக்கு. ஆமா, நாம அசையாம உட்கார்ந்து இருக்கிற இதே நேரத்துல பூமி தன்னைத்தானே சுமார் 25,000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சூரியனை சுற்றி ஒரு நாளைக்கு 15,50,000 மைல் வேகத்துல விண்வெளியில பயணிச்சிட்டு இருக்கு. கரெக்ட். நாம சும்மா இல்ல, மாபெரும் வேகத்துல இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அசுர வேகம் எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச் சிறந்த ஒப்புமைய மூலப்பொருள் முன்வைக்குது. ஒரு ரயில்ல பறக்கிற ஈயோட உதாரணம் அது. ரயில்ல பறக்கிற ஈயா? ஆமா, ஒரு ரயில் வண்டி மணிக்கு 40 மைல் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ரயிலுக்குள்ள இருக்கிற ஒரு ஈ மணிக்கு 50 மைல் வேகத்துல பறக்குது. இப்போ வெளியில இருந்து பார்த்தா அந்த ஈயோட மொத்த வேகம் என்ன?
ரயிலோட வேகம் 40, அதோட ஈயோட வேகம் 50 சேர்ந்து மொத்தம் 90 மைல் வேகம். உளுந்த அழுத்தம் அழுத்தத்தால சுழண்டுட்டு இருக்கு அப்படின்னா, நாமும் பல லட்சம் மைல் வேகத்துல நகர்றோம் அப்படின்னா, அங்கே ஒரு மாபெரும் உராய்வு இருக்கணும் இல்லையா? இவ்வளோ அணுக்கள் சுழலும் போது உருவாகிற அந்த ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுது? அந்த ஆற்றல் சும்மா மறைஞ்சிட முடியாதே. உரசலும் தான் காந்த அலைகளாக மாறுது. இதை இன்னும் பரந்த கோணத்துல பார்த்தா, இந்த காந்த அலைகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்ற விஷயம்தான் உச்சகட்டமே. அப்படி என்ன சொல்லுது? மனித மனம் அப்படிங்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயப்பொருள்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மனித உடல்ல ஓடும் இந்த பிரபஞ்ச காந்த அலையே, அதாவது ஜீவகாந்த அலையே மனமாக மாறுது அப்படின்னு இது மிக ஆழமாக முன்வைக்குது. இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மூளைக்கும் இந்த காந்த அலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இத இன்றைய விஞ்ஞானம் எப்படி பாக்குது? நவீன விஞ்ஞானத்துல இத பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு EEG கருவிய மனித மூளையில பொறுத்துனா, நமது எண்ணங்கள் வெறும் தத்துவங்கள் அல்ல, அவை அளக்கக்கூடிய மின்காந்த அலைகள் அப்படிங்கறத பார்க்க முடியும். ஓ, நிஜமாமா? ஆமா. மனிதன் சாதாரண நிலையில, அதாவது உலகியல் வேலைகள்ல, கோபத்துல அல்லது பரபரப்புல இயங்கும் போது அவனது மனதோட அலைவரிசை ஒரு வினாடிக்கு 14 முதல் 40 சுழல்கள் அப்படிங்கிற அளவுல இயங்குது. இத பீட்டா நிலை அப்படின்னு சொல்வாங்க. அப்ப நாம தியானம் செய்யும் போது இந்த வேகம் குறையுதா? கண்டிப்பா. கண்களை மூடி வெளி உலக தொடர்பை துண்டித்து ஒடுங்கும் போது அந்த வேகம் குறைஞ்சு 8 முதல் 13ஆக மாறுது. இத ஆல்பா நிலைன்னு சொல்வாங்க. மனம் இன்னும் விரிவடைந்து ஆழமான நிலைக்கு செல்லும் போது அது 4 முதல் 7 சுழல்களாக குறையுது. இது தீட்டா நிலை. அப்ப அந்த இறுதி நிலை என்ன? இறுதியாக பிரபஞ்சத்தின் ஆதி நிலையான அந்த சுத்த வெளியோடு கலக்கும் போது அது துரியாதீத நிலை அப்படின்னு சொல்வாங்க. அப்போ மனதோட அலைவரிசை 1 முதல் 3 அப்படிங்கிற மிக மிக குறைந்த அமைதியான நிலைக்கு செல்லுது. அந்த நிலையில அலைகள் குறையும் போது நமது உணர்திறன் முற்றிலும் மாறிடுது. இதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு தத்துவார்த்தமான உண்மை உதிக்குது. பொதுவா நாம எதை பாக்குறோமோ மனம் அதாகவே மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. நாம ஒரு யானைய பார்த்தா அந்த நொடியில மனம் யானையின் வடிவத்தை எடுக்குது. ஆப்பிள பார்த்தா மனம் ஆப்பிள் ஆகுது. ஆனா இதே மனம், அதாவது பிரபஞ்சத்தின் அந்த பெரும் காந்த அலை வெளிப்பொருள்களை பார்க்காம தன் சொந்த தொடக்கமான எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த சுத்த வெளியை மீண்டும் நினைக்கும் போது அதுவாகவே மாறிடுது. ரொம்ப கரெக்ட். நான் யார் அப்படிங்கிற முழு அறிவை தன் மூலத்தையே அது உணருது. பிரபஞ்சமே தன்னைத்தானே அறிந்து கொள்ள உருவாக்குன ஒரு பரிணாமத்தோட இறுதி வடிவம் தான் மனிதன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனிதன் இயற்கையோட மாபெரும் படைப்பு அப்படிங்கறத இதை விட அழகா சொல்ல முடியாது. அதனாலதான் இத முக்தி அல்லது ஞான நிலை அப்படின்னு கூறுறாங்க. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் EEG மாதிரியான மருத்துவ உபகரணங்கள் மூளையோட அலைகளை அளக்குது. இன்னொரு பக்கம் குவாண்டம் இயற்பியல் பிரபஞ்சத்தோட அதிர்வுகளை பத்தி பேசுது. உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் இத வெளிப்படையா சொல்லல. ஏன் பள்ளிகள்ல இது இன்னும் பாடமா வரல? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த மூலப்பொருள்ல இதுக்கு ஒரு சமூக விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம அதுல சொல்லப்பட்டிருக்கிறத அப்படியே பார்ப்போம். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சுதந்திரமா இல்ல அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனம். அவங்க ஏன் சுதந்திரமா இல்ல? யாரால தடுக்கப்படுறாங்க? உலக அளவுல விஞ்ஞானிகள் 2 பெரும் சக்திகளுக்கு நடுவே சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்கவோ எதிரிகளை அழிக்கவோ புதுசா ஆயுதங்கள் கேட்கும் அரசியல்வாதிகள் இருக்காங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா லாபத்தை மட்டுமே முதன்மையாக கொண்ட தொழிலதிபர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுலயே விஞ்ஞானிகளோட முழு நேரமும் பட்ஜெட்டும் செலவாகுது. அது மிகவும் கவலை அளிக்கிற ஒரு யதார்த்தம். பாடு, மனதின் தன்மை, பிரபஞ்சத்துடனான தொடர்பு, இதையெல்லாம் பத்தி ஆராய்ச்சி செய்யவும் பேசவும் அவங்களுக்கு வாய்ப்பில்லாம இருக்கு. அவங்க அறிவாளிகள், ஆனா சிஸ்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த மூலப்பொருள் ஒரு நம்பிக்கையோட இத பாக்குது. எதிர்காலத்துல விஞ்ஞானிகளே இந்த உண்மைகளை உணர்ந்து தவம் செஞ்சு இந்த மெய்ஞான உண்மைகளை எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம உலகிற்கு அதிகாரப்பூர்வமா எடுத்துரைக்கும் காலம் கட்டாயம் வரும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளுக்காக நாம கட்டாயம் காத்திருப்போம். நாம இன்னைக்கு விவாதித்த இந்த ஆழமான தேடல் உங்கள் நேரத்திற்கு எவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படிங்கறத நீங்க இப்போ உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. நம்ம அறநெறியில் ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட சுத்த வெளிவரை சென்றோம். முடிவில் அந்த ஆதிநிலையே காந்த அலைகளாக மாறி
எல்லா மனிதர்களாகவும் உயிர்களாகவும் வந்திருக்கு அப்படின்னு உணரும்போது ஒரு விஷயம் தெளிவாகுது. ம் அந்த உண்மையை உணர்ந்தா எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காத ஒரு வாழ்க்கை, அதாவது மத்தவங்கள சொரண்டாம பரித்துண்ணல் இன்றி ஈட்டுண்ணல் அப்படிங்கிற அந்த அறநெறி வாழ்க்கை எவ்வளவு இயல்பா தானாகவே சாத்தியமாகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம இன்னைக்கு பேசினத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லையற்ற சுத்த வெளிதான் ஒரு ஆப்பிள் விதையையும் கோழி முட்டையையும் எப்படி வளரணும்னு முன்பே நுணுக்கமா புரோகிராம் செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா, அதே சுத்த வெளியோட காந்த அலைகள் தான் உங்க உடம்புலயும் மனமா இயங்குது அப்படின்னா, இப்போ இந்த நொடியில நீங்க சிந்திச்சிட்டு இருக்கிற எண்ணங்கள் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த எண்ணங்கள் தானா, அல்லது இந்த மாபெரும் பிரபஞ்சம் உங்க மூளை அப்படிங்கிற ஒரு ஆண்டனா வழியா தன்னைத்தானே சிந்திச்சிட்டு இருக்கா? இத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. வாவ், சிந்தனையை தூண்டும் மிக ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த பிரபஞ்சத்தின் மகத்தான கேள்வியோடு இன்றைய தேடலை நாம நிறைவு செய்வோம். இதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை